வணக்கம். காஞ்சிகேசன் பேசுகிறேன். எப்படிங்க? ஹாப்பி சாட்டர்டே. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, ஓகேவா? அதனால் இன்றைக்கி ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் இந்த நொய் கஞ்சி வச்சுட்டு அந்த முழுத்தம்பருப்பு சட்னி மாதிரி பண்ணிட்டாங்க, தொகை, ஓகேவா? அதனால் அது ஒன்றும் பேசல எஃபெக்ட் இல்லையே அப்படின்னு சாப்பிட்டாச்சு. இப்போ நான் வெளியே போயிட்டு வந்தேன், அதான். அப்புறம் இன்றைக்கி வழக்கம் போல் மேடம் கொஞ்சம் பிஸி, ஆனால் நானே பேசுகிறேன். வழக்கம் போல் இன்றைக்கி பிறந்த எல்லாருக்கும் பர்த்டே விஷஸ், கல்யாண வாழ்த்துக்கள், கல்யாணம் ஆன எல்லோரும் கல்யாண வாழ்த்துக்கள், வேலை கிடைக்கணும், வேலை கிடைக்கணும், எல்லாருக்கும் ஜாலியாக இருக்கணும், ஓகேவா? ஏன்னா இப்போ நேற்று திடீர்னு மழை வந்துச்சுங்க, காஞ்சிபுரம்லாம் மழை, அங்கே வேலூர்லாம் இன்னும் நல்லா மழை, திருவண்ணாமலை மழைனாங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்போம், ஓகேவா? அப்புறம் கொஞ்சம் படிச்சிடலாமா? இன்றைக்கி எதுவும் வீடியோ போடவில்லை, சும்மா நான் சிலதெல்லாம் பாருங்கள் நோட் பண்ணி வந்துட்டேன், அதை படிச்சிடலாமா? ஓகே. அதாவது நம்ம கல்யாணம் ஆக போதுன்னு வைங்களேன், ஒரு பொண்ணுக்கு, ஒரு பையனுக்கோ ஒரு பொண்ணுக்கோ கல்யாணம் ஆக போகுதுன்னா, அந்த கல்யாண பொண்ணு மாப்பிள்ளைக்கிட்ட, அதாவது அந்த பையன்கிட்ட தனியாக பேசுகிறேன்னா அவனுக்கு ஏகப்பட்ட சந்தோஷம் இருக்கும். அதாவது சொல்லுவாங்க, பொண்ணு உங்கள்கிட்ட தனியாக பேசணுமா, போயிட்டு வாப்பாங்க, அந்த பையன் ஏகப்பட்ட சந்தோஷத்தில் போவான். அதே கல்யாணம் ஆன பிறகு அந்த பொண்ணு அவன் கணவன்கிட்ட, அதாவது வீட்டுக்கார்கிட்ட, உங்கள்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், கொஞ்சம் வாங்கன்னா இல்லாத படப்படப்புலாம் வரும். அதான் விஷயம். இது அனுபவிச்சவனுக்கு தான் தெரியும், ஓகேவா? அதாவது இவர் என்னென்ன பண்ணாரோ தெரியாது, இருந்தாலும் இதை மாட்டிக்கணுமா அதில் மாட்டிக்கணுமா அப்படின்னு ஏகப்பட்ட சிக்கலில் இருப்பார். அதான் விஷயம். அதே மாதிரி இன்னொன்று, பெண்ணோட விசேஷ குணமே என்னன்னா, ஒரு பெண்ணோட விசேஷ குணம் என்னன்னா, அவங்க சந்தோஷமாக இல்லைன்னா யாரையுமே சந்தோஷம் வச்சுக்க மாட்டாங்க. அது இன்னும் சில பேர் அதை மூட் அவுட்லேயே இருப்பாங்க. நம்ம வந்து என்னாச்சு உனக்குன்னா, எனக்கு என்னன்னா உங்களுக்கு என்னன்னா, அப்போ அவங்க மூட் அவுட்டில் இருக்கிறான்னு அர்த்தம், நம்ம அது நாசுக்காக போயிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு இந்து என்ன, ஒரு இந்து வந்து கிறிஸ்துவ ஃபாதரை ஹக் பண்ணோம், சேர்த்து பிடிக்கணும், கை ஷேக் பண்ணிட்டு சேர்த்து பிடிக்கலாம். அதே மாதிரி முஸ்லீம் மதகுருவை கட்டி அணைக்கலாம். அதே இந்து வந்து இந்துனுடைய மத தலைவரை கட்டி அணைக்க முடியுமா? முடியாது. அதுக்கு பேர் தான் மனு தர்மம்னு சொல்கிறாங்க. ரொம்ப கஷ்டம் இல்லை இது? கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதே மாதிரி இன்னொன்று, எதுவுமே கிடைக்காத நம்ம பெற்றோர்கள், சாப்பிட எதுவுமே கிடைக்காது அப்படின்னாங்க நம்ம பெற்றோர்கள். எது கிடைச்சாலும் சாப்பிட்டவங்க நம்ம, எது கிடைச்சாலும் அதை போட்டு வைப்போம் அப்படின்னு. எது கொடுத்தாலும் சாப்பிடாதவங்க இன்றைய காலத்து பசங்க. அதாவது எது கொடுத்தா நல்லா இல்லைன்னு, அதான் விஷயம், ஓகேவா? ஜாலியாக